இன்றைக்கு இளைஞர்கள் இப்படி இருக்கிறார்கள். ஒரு புத்தகம் ஒரு அன்னை தெரேசாவை மாற்றியது, பேரறிஞர் அண்ணாவை பேரறிஞராக மாற்றியது. இப்படி இருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இன்றைக்கு இளைஞர்களுக்கு தேவை என்று தன்னுடைய வாதத்தை வைத்து அமர்ந்திருக்கிறார். இல்லை சார், அனுபவங்களை பற்றி அவருக்கு தெரியல. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகங்களை எல்லாம் நான் என்னுடைய அனுபவமாக தான் பார்க்குறேன் என்று கவிஞர் கோபிநாத் அவர்கள் அனுபவங்களே என்ற அணியின் சார்பாக பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எத்தனை மொழிகள் இந்த மண்ணில் இருந்தாலும், எத்தனை மொழிகள் இந்த மண்ணில் இருந்தாலும் அத்தனை மொழிக்கும் மூத்த மொழியாய் இருக்கும் என் முத்தான தமிழுக்கு முதல் வணக்கம். அற்புதமான அனுபவசாலியாக இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, கைத்தட்டல் ஓசையால் இன்றைக்கே தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பெங்களூர் வாழ் தமிழர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் இனிய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு, எதிரணி தலைவருடைய பேச்சு. ஒரு பேச்சாளர் ரொம்ப அழகா பேசிக்கிட்டே இருந்தாராம். பேசிக்கிட்டே இருந்தவர் கீழே இருந்து டக்குன்னு எந்திரிச்சு, ஐயா நீங்க பேசுறீங்க எல்லாம் சரி, பேசும் பொழுது கடிகாரம் பார்க்கக்கூடிய பழக்கம் தான் உங்களுக்கு இல்ல, பின்னாடி இருக்கக்கூடிய கேலண்டரை கூடவா பார்க்க மாட்டீங்கன்னாராம். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பேசுற மயக்கத்துல கடிகாரம் நேரம் போறதே தெரியாம 4 நாள் பேசியிருக்கிறார். அந்த அளவுக்கு இப்ப புத்தக புழுவா இருந்தீங்கன்னா உங்களுடைய நிலைமை அப்படிதான் மாறும். ஒரு காலத்துல நம்மளுடைய கல்வி முறை எப்படி இருந்ததுன்னா, புத்தகத்துல என்னெல்லாம் படிக்கிறோமோ அத்தனையும் திருப்பி கற்கக்கூடிய கல்வி முறையா இருந்தது. அப்ப இந்த குழந்தைகளுக்கு என்ன தேவைன்னு கண்டுபிடிச்சு வந்ததுதான் செயல் வழி கற்றல்னு சொல்லக்கூடிய ஒரு முறை. இந்தியா என்பது ஒரு விசித்திரமான நாடுன்னு சொன்னான். என்னடா இந்தியா விசித்திரமான நாடுன்னு சொன்னா, இந்தியாவில் தட்டினால் தங்கம் கிடைக்கும், இந்தியாவில் தட்டினால் தங்கம் கிடைக்கும், வெட்டினால் வெள்ளி கிடைக்கும், அடித்தால் கூட அலுமினியம் கிடைக்கும், படித்தால் மட்டும் வேலை கிடைக்காதுன்னு சொன்னான். இந்த படித்தால் வேலை கிடைக்காததற்கு எங்க அனுபவசாலி கவிஞர் தாரா பாரதி அற்புதமான ஒரு சொல்யூஷனை சொன்னாரே. வெறும் கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம்னு சொன்னாரு. அப்படி சொல்லி தொழிற்கல்வியை ஊக்குவித்த பெருமை எங்க அனுபவத்துக்கு உண்டுங்க. அனுபவம் என்பது உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதல்ல, அனுபவம் என்பது நமக்கு நடப்பதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் சரியான அனுபவம். இந்த வாழ்க்கையில் அவர் அற்புதமா சொன்னார், இன்றைக்கு நீ புத்தகத்தை பார்த்து தலை குனிந்தால் நாளைக்கு இந்த சமுதாயத்தில் தலை நிமிரலாம்னு சொன்னார். சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடப்பதற்கு வேண்டுமானால் புத்தகங்கள் துணை புரியலாம், சாதனையாளனாக தலை நிமிர்வதற்கு அனுபவம் தேவை. அந்த அனுபவம் என்ன சாதாரணமான முடியாது நடுவர் அவர்களே. வெற்றியாளனாக ஒருவன் வர வேண்டும் என்று சொன்னால் அனுபவ உளியினுடைய அடிப்பட்டால் தான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் வெற்றியாளனாக முடியும். மலாலா தாலிபான் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்ட ஒரு பெண். எதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய நாட்டில் பெண்களுக்கு கல்வி படிப்பதற்காக உரிமை மறுக்கப்படுகிறதுன்னு சொல்லி அந்த பெண் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணுக்கு நோபல் பரிசு கொடுத்து பாராட்டு தெரிவிச்சாங்க. அந்த பெண் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ஐநா சபையில் பேசி இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் ஏட்டை படிக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த சமுதாயத்தையும் படிக்க வேண்டும். அந்த அனுபவ அறிவுதான் பெண்களை இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய சாதனையாளராக உயர்த்தும்னு மலாலா சொல்லி இருக்கிறார். அந்த மலாலா புத்தகத்திற்காக போராடிய ஒரு பெண் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு 2 பேர் சந்திக்கிறான்னு சொன்னா அதுல படிச்சவன் யாரு படிக்காதவன் யாருன்னு சாதாரணமா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 2 பேர் சந்திச்சு ஆங்கிலத்திலேயே பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் கண்டிப்பா படிச்சவனா தான் இருப்பான். சந்திச்ச அடுத்த நிமிஷம் அவனுடைய தாய்மொழியில் பேசினால் என்று சொன்னால் அவன் கட்டாயமாக படிக்காதவனாகத்தான் இருப்பான். ஏனென்றால் தாய்மொழியில் பேசினால் கிடைக்கக்கூடிய அந்த இனிய அனுபவம் ஒவ்வொரு படிக்காதவனுக்கும் இருக்கக்கூடிய அனுபவசாலியாக இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் நடுவரவர்களே தெரியும். ஒன்றும் வேண்டாம், ஒரு நல்லா படிச்சு எம்ஏ எம்ஃபில்னு வாங்கி இருக்கக்கூடிய ஒருத்தர் கிராமத்துக்கு போனானா. கிராமத்துக்கு போன உடனே அங்க போய் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நாட்டாமையை சந்திச்சாரு. நாட்டாமை ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டே இருக்காரு. நாட்டாமை இங்க உட்கார்ந்து இருக்காரு. தூரத்துல அவர் வச்சிருக்கக்கூடிய செக்கு மாட்டுல ஒரு மாடு சுத்திக்கிட்டே இருந்ததாம். இவன் பார்த்தா, ஐயா தூரத்துல செக்கு மாடு சுத்திக்கிட்டே இருக்கு, நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டே இருக்கிறீங்க, இங்க நீங்க உட்கார்ந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த செக்கு மாடு சுத்திக்கிட்டே தான் இருக்குதுங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, தம்பி அதனுடைய கழுத்துல நான் மணி கட்டி இருக்கிறேன், அந்த செக்கு மாடு சுத்தும் பொழுதெல்லாம் அந்த மணிச்சத்தம் கேட்கும், அந்த மணிச்சத்தம் கேட்கறதுனால செக்கு மாடு சுத்திக்கிட்டே இருக்குதுங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன் தம்பின்னாரு.
உடனே இவன் சொன்னான், ஐயா ஒருவேளை அந்த மாடு நின்ன இடத்திலேயே நின்றுகிட்டே இருந்து தலையை மட்டும் ஆட்டுனா அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னதுக்கு அவன் அந்த நாட்டாம சொன்னாரு, தம்பி உன்ன மாதிரி என்னுடைய மாட்டை நான் எம்ஏ எம்ஃபில் படிக்க வைக்கல, எம்ஏ எம்ஃபில் படிக்க வச்சிருந்தா அதுவும் தலையை ஆட்டிக்கிட்டே இருந்திருக்கும். படித்தவன் சூதும் வாதும் பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான்னு மகாகவி பாரதியார் சொன்னாருங்க. படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாரில் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டுன்னு சொன்னான். அப்படி வந்தவர் எங்களுடைய கல்வி தந்தை கர்ம வீரர் காமராசர். காமராசர் ஒரு ஊர்ல போய் பேசுறார். ஒரு ஊர்ல போய் பேசக்கூடிய அந்த காமராசருக்கு அந்த மக்களுடைய மொழி தெரியாது. மக்களுக்கு காமராசர் பேசக்கூடிய தமிழ் மொழி தெரியாது. அந்த மக்கள்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரு, ஐயா காமராசர் பேசிக்கிட்டே இருக்காரு, அவர் பேசுறது என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு அந்த மக்கள்ல ஒருத்தர் சொன்னாராம், அவர் பேசுறதெல்லாம் எங்களுக்கு புரியாதுங்க. அவர் பேசுறதெல்லாம் புரியாதுன்னு சொல்றீங்க, இருந்தும் ஏன் கேட்குறீங்கன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, அவர் எதை பேசினாலும் அது சத்தியமாக இருக்கும், அதனால் தான் நாங்கள் அவர் பேச்சை கேட்கிறோம்னு சொன்னாங்க. அனுபவத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு நடுவர் அவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் எப்படி தெரியுமா இருக்கிறது? ஒருத்தன் தடிக்கு விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் தூக்கி விட்டது நம்மளுடைய தாத்தாவுடைய தலைமுறை. அதே நேரத்தில் தடிக்கு விழுந்து விட்டான் என்று சொன்னால் கண்டுக்காம போனது நம்ம அப்பா தலைமுறை. இன்னைக்கு தடுக்கி விழுந்துட்டா தடுக்கி விழுந்தவனோட செல்ஃபி எடுக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை. படித்தவர்களுடைய குணம் எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள். பச்சோந்தி கூட நிறம் மாறுகின்ற அதே நேரத்தில் படித்தவர்கள் எத்தனை நிறத்தை காட்டுகிறார்கள் தெரியுமா? சாதாரணமான விஷயம் இல்லை நடுவரவர்களே. நீங்க காதலிக்கிறதுக்கு அனுபவம் வேணுங்க, சாதாரணமான விஷயம் கிடையாது. காதலிக்கிறதெல்லாம் படிச்செல்லாம் வருமா? கண்ணே மணியே முத்தேன்னு சொன்னீங்கன்னா எல்லா காதலையும் போடான்ட்டு போயிடுவா. காதலும் காரும் ஒண்ணு. எப்படி தெரியுங்களா? காரும் காதலும் ஒண்ணு. வச்சிருக்கிறவன் செலவு, வச்சிருக்காம அதை வாங்கணும்னு நினைக்கிறவனுக்கு அது கனவு. அவனுக்கு தான் தெரியாது எவ்வளவு கஷ்டம் மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது. அழகா எங்கால இன்னைக்கு புதுசா ஒரு பாட்டுல சொன்னான் பாருங்க, ஆவி பறக்கும் டீ கடை அவ வந்ததுனால பூக்கடை ஏண்டி தினுசா பாக்குற நான் மறந்தே போனேன் சாப்பிட. எவ்வளவு அழகா பண்ணான் பாருங்க. அவனே தான் சொன்னான், நேத்து என்னுடைய பழைய காதலிய பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன். பழைய காதலிய பஸ் ஸ்டாண்டில் பார்த்தவன் பேசாம வந்திருக்கணும். அவகிட்ட போய் ஹாய்னு சொன்னேன், ரீசார்ஜ் பண்ணி விடுறான்னு மறுபடியும் கேட்கறாங்கிறான். காதலிக்கிறதுக்கு எவ்வளவு அனுபவம் பாருங்க. நடுவர் அவர்களே, 8ஆம் வகுப்பு வரைக்கும் எட்டத்தான் விட்டார் பின் நட்டாற்றில் விட்டார்னு கவியரசு கண்ணதாசன் பாடினார் பார்த்தீங்களா? நீங்க கூட எடுத்து சொன்னீங்களே கவியரசு கண்ணதாசன். அதே கண்ணதாசன் தான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் எட்ட விட்டு பின் நட்டாற்றில் விட்ட கண்ணதாசன் பாடுகிறார், காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் நான், காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் நான், நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை. 8ஆம் வகுப்பு வரைக்கும் எட்டிவிட்ட கண்ணதாசனுடைய கவிதை இன்றைக்கு வரைக்கும் நிரந்தரமாக அழியாமல் இருக்கின்றது என்று சொன்னால் அது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம் என்பதை மறந்துவிடக் கூடாது நடுவர் அவர்களே. நடுவரே ஆரம்பத்தில் ஒரு கேள்வி சேம் சைடு கோல் போட்டார் அவங்களுக்கு ஏத்த மாதிரி. படிப்பிற்கு கடவுள் உண்டு, உங்கள் அனுபவத்திற்கு கடவுள் உண்டா? அனுபவத்திற்கு எங்கேயாவது நீங்கள் கடவுளை பார்த்ததுண்டா? நடுவர் அவர்கள் ஏதோ பெட்டி வாங்கியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, நான் இப்ப சொன்ன கவியரசு கண்ணதாசன் அதுக்கு பதில் சொன்னாரு. பிறப்பு என்பது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். படிப்பு என்பது யாதனை கேட்டேன் படித்து பார் என்று இறைவன் சொன்னான். அறிவு என்பது யாதனை கேட்டேன் அறிந்து பார் என்று இறைவன் சொன்னான். அன்பு என்பது யாதனை கேட்டேன் அழித்து பார் என்று சொன்னான். பாசம் என்பது யாதனை கேட்டேன் பகிர்ந்து பார் என்று சொன்னான். இறப்பு என்பது யாதனை கேட்டேன் இறந்து பார் என்று சொன்னான். நான் கேட்டேன், இத்தனையும் அனுபவித்துதான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறைவா நீ எதற்கு என்று கேட்டேன். அனுபவமே நான் தான் என்று கடவுள் சொன்னார். இன்றைக்கு திரைத்துறையிலே கோலோச்சி இருக்கக்கூடிய கவிப்பேரரசு வைரமுத்து எழுதியிருக்கிறார், எழுதவோ படிக்கவோ தெரியாத தாய்ப்பத்தி எழுது என்ன ஆகுதுன்னு எழுதாம விட்டேனோ. எழுதவோ படிக்கவோ தெரியாத தாய்ப்பத்தி எழுது என்ன ஆகுதுன்னு எழுதாம விட்டேனோ.
வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமக்கவில்லை, உன் வயிற்றில் பிறந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிடுச்சுன்னு சொன்னார். சாதாரண படிப்பாளியை வேண்டுமானால் உங்களுடைய புத்தகங்கள் உருவாக்கலாம், அவனை அனுபவசாலியாக்கி இந்த சமுதாயத்தில் நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய பெருமையை செய்வது எங்களுடைய அனுபவங்கள் தான். நடுவர்களே, நடிப்புக்கு ஒரு பல்கலைக்கழகம் என்று சொன்னால் அது சிவாஜி தான். சிலருக்கு கண் நடிக்கும், சிலருக்கு உதடு நடிக்கும், சிலருக்கு கை நடிக்கும், சிலருக்கு கால் நடிக்கும். ஒரு மனிதனுடைய நகமும் நிழலும் கூட நடிக்கும் என்று சொன்னால் அது நடிப்பிற்கே உருவான பல்கலைக்கழகமான சிவாஜி கணேசன் தான். அவர் எந்த ஊர்ல இங்க போய் படிச்சாரு? அவர் எந்த ஊர்ல போய் படிச்சார்? ஆனா இன்னைக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் அவரை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி உயர்வதற்கு ஒரு மனிதனுக்கு வழிகாட்டக்கூடியது எங்களுடைய அனுபவம் தான். நடுவர்களே, அற்புதமா விவேகானந்தரை பற்றி ஒன்று சொன்னார். 1000 சிறைச்சாலைகள் இந்த நாட்டில் வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரே ஒரு நூலகம் திறந்து வைத்து விட்டால் அந்த அத்தனை சிறைச்சாலைகளும் மூடிவிடுவார்கள் சொன்னார். அதே விவேகானந்தர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். விவேகானந்தர் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், ஐயா, நீங்க ஒரு புத்தகத்தை ஒரு முறை புரட்டினாலே நீங்க அதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அறிவாளியாக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் போய் வெறும் வங்காள மொழி மட்டுமே தெரிந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களே ஏன்னு கேட்டார். அப்ப விவேகானந்தர் அதற்கு பதில் சொன்னாராம், நாங்கள் மேற்கோளை படித்துவிட்டு பேசுகிறோம், நாங்கள் மேற்கோளை படித்துவிட்டு பேசுகிறோம், ஆனால் என் குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வதெல்லாம் மேற்கோள்னு சொன்னாராம். எவ்வளவு அனுபவத்தினுடைய உச்சமாக இருக்கிறது பாருங்கள் நடுவர்களே. திருமணம் எவ்வளவு ஒரு அற்புதமான அனுபவம் தெரியுங்களா? திருமணத்துல எவ்வளவு சிக்கலானது திருமணம் அப்படிங்கிறது. மண்டபத்தில் நிறைய சிக்னல் கொடுப்பாங்க, அது எல்லாமே விவரம் தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி தெரியுங்களா? எல்லாருக்குமே கூந்தல் நீளமா இருக்கக்கூடிய பெண் தான் மனைவியா வாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவர்களுக்கு கிடைப்பது என்னவோ வாய் நீளமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் மனைவியாக கிடைக்கிறார்கள். பெண்கள் கணவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறார்கள், திங்கட்கிழமை விரதம் இருக்கிறார்கள், வியாழக்கிழமை விரதம் இருக்கிறார்கள், அத்தனை விரதமும் இருக்கிறார்கள். ஆனால் பெண்கள் கணவன் நீடூழி வாழ வேண்டும் என்று சொன்னால் மௌன விரதம் இருந்தாலே போதும். இவ்வளவு தூரம் நான் சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் ஏன் தெரியுமா இப்படி ரசிக்கிறார்கள்? கல்யாணமும் ஜல்லிக்கட்டும் ஒன்று. நடுவர்களே, கல்யாணமும் ஜல்லிக்கட்டும் ஒன்று. வளர்த்தவன் ஓடிவிடுவான், அடக்க வருபவன் தான் மாட்டிக்கொண்டு அவதிப்படுவான். நீ உன்னுடைய அப்பாவிடத்திலே குரலை உயர்த்தி பேசாதே, அது அவருக்கு கோபத்தை உண்டாக்கும். அம்மாவிடத்திலே குரலை தாழ்த்தி பேசாதே, அது அவர்களுக்கு பயத்தை உண்டாக்கும். உன் கணவனிடத்திலே பேசவே பேசாதே, அது அவருக்கு ஆயுளை அதிகரிக்கும். இன்னைக்கு அந்த அளவுக்கு நாட்டினுடைய நிலைமை மாறிடுச்சு நடுவர்களே. இன்னைக்கு கல்யாணம் ஆனவனுக்கும் கல்யாணம் ஆகாதவனுக்கும் ரொம்ப அப்படியே ஒரு கவலை. கல்யாணம் ஆகாதவனுக்கு என்ன கவலைன்னா முடி விழுதேன்னு கவலை, கல்யாணம் ஆனவனுக்கு என்ன கவலைன்னா அடி விழுதேன்னு கவலை. இப்ப இத்தனை பேர் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் அடி வாங்குறாங்கன்னு அர்த்தம். இந்த உலகம் ஆரம்ப காலத்துல தொடங்கி இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா டாக்டரும் டீச்சரும் எக்ஸ்பீரியன்ஸா மட்டும்தான் நம்புவாங்க. நீங்க நேத்திருந்து வந்துட்டு போன ஒரு புதுசா ஒரு டாக்டர் இன்னைக்கு டியூட்டியில ஜாயின் பண்றாரு, அவர்கிட்ட போய் ஆபரேஷன் பண்ணிக்கங்கன்னு சொன்னா யாராவது பண்ணிக்குவாங்களா? அவங்களுக்கு தெரியுங்க நம்மளுடைய உன்னதமான உயிர் யார்கிட்ட ஒப்படைக்கணும்ட்டு. அப்ப நம்ம உன்னதமான உயிர் அனுபவத்தின் கையில் வருகின்ற பொழுது சத்தியமாக நாம் சாதனையாளராக மாற முடியும். நடுவர்களே, நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். நேரு அவர்கள் அவருடைய நேரத்தை திருடிவிட்டு புத்தகங்களை படித்தார் என்று எதிரணி தலைவர் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள். அதே நேரு அவர்தான் தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள் தன்னுடைய மகளுக்கு பாடமாக வேண்டும் என்று சொல்லி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதினார் என்பதை மறந்துவிடக் கூடாது. நடுவர்களே, நிறைவாக ஒரு கவிதையை சொல்கிறேன். புத்தக அறிவுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு, ஒரு குயவனுடைய சக்கரம் 10 முறை சுற்றினால் வெறும் களிமண் கூட பானையாகிறது. ஆனால் இந்த பூமி பந்து இத்தனை முறை சுற்றியும் மனிதர்கள் எல்லாம் வெறும் களிமண்ணாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு புத்தகங்கள் தான் காரணம். நடுவர்களே, ஆக மனிதர்கள் சாதனையாளராக மாறுவதற்கு, குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் நாளைய சரித்திரத்தில் இடம்பெறுவதற்கு எங்களுடைய அனுபவம் தான் துணை நிற்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கோபிநாத் அவர்கள் அனுபவம் எப்படிப்பட்டது என்பதை
அவரே அனுபவிச்சு சொன்னது மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னார். இந்த செய்திகளை எல்லாம் இப்போ அனுபவப்பட்டவன் ஒருத்தன் கவிதை எழுதுறான். ஒரு கோயிலில் திருமணம் நடக்குது. அந்த கல்யாண வீடு உள்ள நடந்துகிட்டு இருக்கு. இவன் கோயிலுக்கு வெளியே நிற்கிறான். இவன் செருப்பு தொலைஞ்சு போகுது. அதை அழகா எழுதுறான் இவன் ஒரு கவிதையா. உள்ளே ஒரு ஜோடி சேர்ந்து விட்டது, வெளியே ஒரு ஜோடி தொலைந்து விட்டதுன்னு எழுதுறான். இது இவனுடைய அனுபவம். ஆக அனுபவம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறது. கோபிநாத் அவர்கள் மிகப்பெரிய தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் உங்கள் முன்னாலே இப்போ சொல்லி ரொம்ப எல்லாரையும் கலகலப்பாக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ நமக்கு ரெண்டு பக்கமுமே பேலன்ஸ் ஆனது மாதிரி தான் இருக்கு. பெங்களூரில் வீடு வாங்க வேண்டுமா? உங்கள் கனவுகளை நனவாக்க வேண்டுமா? கவலையை விடுங்க. அனுபவா குரூப் பெங்களூர் ஆட்டாப் சிட்டியில் அடுக்குமாடி குடியிருப்புகள், தரமான கட்டிடங்களை கட்டித்தருகிறது. அனுபவா குரூப் 100% லோன் பெற்று தருகிறது. அனுபவா குரூப் மற்றும் 1 வருட பராமரிப்பு செய்து தருகிறது. அனுபவா குரூப் எல்லா தட்டு மக்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்புகள் மிக நேர்த்தியான முறையில் கட்டித்தருகிறது. அனுபவா குரூப் ஆல் ஃபிளாட்ஸ் ரெடி டு ஆக்குபை. Toll free number 9019885555. Making dreams come to life. ಆತಿಗಿಂತ ಮಿಗಿಲಾದ ಪರಿಶುದ್ಧತೆ 917 ಪ್ಯೂರಿಟಿ. ಅನೇಕ ಡಿಸೈನ್ಗಳಲ್ಲಿ ನ್ಯೂಜೆನ್ ಪ್ಯಾಟರ್ನ್ಗಳು, ರೀತಿಯ ಟ್ರೆಂಡಿ ಕಲೆಕ್ಷನ್ಗಳು, ಅತಿ ಕಡಿಮೆ ತಯಾರಿಕಾ ವೆಚ್ಚ, ಉತ್ತಮ ಗುಣಮಟ್ಟದ ಮೌಲ್ಯತೆ. ಮಣಪ್ಪುರಂ ರಿತಿ ಜ್ಯುವೆಲರಿ, ಭಾರತದ ಪ್ರಥಮ 917 ಜ್ಯುವೆಲರಿ.